இந்த தீர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக பார்க்க வேண்டும். நீங்கள் சமகால அரசியலை பார்க்கிற போது ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான கேள்விகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. அதுல குறிப்பாக முக்கியமான கேள்விகள் என்றால், ஒரு மசோதா அனுப்பப்படும், அதுல ஆளுநர் அவருக்கு சந்தேகம் இருப்பின், மாற்று கருத்துக்கள் இருப்பின் அந்த மசோதாவை திருப்பி அனுப்புவார். மீண்டும் ஒரு முறை அந்த மசோதா அனுப்பப்பட்டால் என்ன செய்வது? அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடமாக இருந்தது. அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டதுனால தான் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தை நாடினாங்க. இதுல ஆளுநர் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயன்ற அளவு விரைவாக அப்படின்னு நமது அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. ஒரு மசோதாவை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா எவ்வளவு காலத்திற்குள் அதை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்கிற இடத்தில் இயன்ற அளவு விரைவாக அப்படின்னு தான் நம்ம சட்டம் சொல்கிறது. என்ன விமர்சனம் இருந்ததுன்னா, இதை ஆளுநர்கள் தவறாக வியாக்கியானம் செய்து கொள்கிறார்கள், கால நிர்ணயம் செய்யல, அதனால அது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு பொருள் கொண்டு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த அரசு செயல்படாமல் மசோதாக்களை முடக்குகிறார்கள் அப்படின்றதுதான் விமர்சனம். இந்த விமர்சனத்திற்கு விடைகேடும் விதமாகத்தான் தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் சென்றிருந்தது. அதில் தான் நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதை நீங்க நிறுத்தி வைக்க கூடாது. அப்படி நிறுத்தி வைப்பது சட்டவிரோதம் என்கிற வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது. அதை நீங்க ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தை, அந்த உத்தரவுன்றது ரொம்ப முக்கியமான அம்சம். அடுத்து கால அளவு குறித்தும் நீதிமன்றம் பேசி இருக்கிறது. இதுல நீங்க இந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கால அளவு தான். இதுகால் வரைக்குமே இந்த இயன்ற அளவு விரைவாக அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதற்கு நீதிமன்றம் ஒரு விடை கொடுத்திருப்பதனால இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி இன்னும் நம்ம உரையாட வேண்டியிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது. இதை நீங்க அதை தான் பார்க்குறீங்க, அந்த தீர்ப்பின் முக்கியமான அம்சங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிக்கிறார்கள். இங்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ், ஒரு சட்ட நெருக்கடி ஏற்பட்டது. அதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அரசமைப்பு சட்டத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பகுதியை தான் பல விவாதங்கள்ல மேற்கோள் காட்டி பேசினாங்க. மாநில அரசின் அமைச்சரவையினுடைய ஆலோசனைப்படி ஆளுநர் நடக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். அந்த இடத்துல ஆளுநர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். திரு RN ரவி அவர்கள், நான் நிறுத்தி வைப்பதே நிராகரித்ததாக நீங்க பொருள் கொள்ளணும் அப்படின்னு ஒரு விழாவில் பேசியிருந்தார். அது கூட பெரிய விமர்சனமாக மாறி இருந்தது. அதற்கும் விடை சொல்லி இருக்கிறது நீதிமன்றம். ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. சட்ட வினாக்களுக்கு விடை தந்திருக்கிறது. சட்ட நெருக்கடி அப்படின்னு சொல்லப்பட்ட பல கேள்விகளுக்கு விடை கொடுத்திருக்கிறது இந்த தீர்ப்பு.